அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோட அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமே 9/6/2025 வரைக்கும் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. மீதி இருக்க கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தின டீடைல்ஸை வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும், கவுன்சிலிங் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும், நமக்கு சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம காலேஜ்க்கு ரிப்போர்ட் பண்ற ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம எல்லா டீடைல்ஸையும் கவனமா பாருங்க. நம்ம ப்ரௌசர்ல அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். www.tneaonline.org நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். இதுல பாருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க பேமெண்ட் பண்றதுக்கும் சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றதுக்கும் 9/6/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இது வெரி இம்பார்ட்டன்ட். டிஎஃப்சிஸ் வந்து எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட யூசர் நேமோ பாஸ்வேர்டோ கேட்காது. சப்போஸ் உங்ககிட்ட யாராவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து ஷேர் பண்ணாதீங்க. இது வந்து எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்போ உங்களை அறியாம இல்ல உங்களுக்கு தெரியாம வந்துட்டு நீங்க விருப்பப்படாத காலேஜோ இல்ல நீங்க தேர்ந்தெடுக்காத காலேஜோ சாய்ஸ் ஃபில் பண்ற ஆப்ஷனை வந்து இது அவங்களுக்கு தந்துரும். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க வச்சுக்கோங்க. உங்களோட விருப்பப்படி உங்களோட ப்ரியாரிட்டி படி நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நமக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன் பர்சன் நேரடியா தான் நடக்கும் அப்படின்னு தெரியும். இந்த இன் பர்சன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எங்க நடக்குது அப்படின்னா விவேகானந்தா ஆடிட்டோரியம், அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி கேம்பஸ்ல நடக்குது. இங்க நீங்க வெரிஃபிகேஷனுக்கு போறதுக்கு நீங்க 2 sets ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸும் அண்ட் தென் ரிலவெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொண்டான ரிலவெண்ட் ஃபார்ம்ஸையும் நீங்க பிரிண்டட் அப்ளிகேஷனையும் நீங்க எடுத்துட்டு போகணும். இதுல யார் யாருக்கு எந்தெந்த டேட்ல சிவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு நமக்கு 12/6/2025 வரைக்கும் நடக்குது. அண்ட் தென் செகண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு டைம் அலாட்மெண்ட் எல்லாமே இருக்கு. 13/6/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டைம் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டால நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேமுக்கு நேரா சிவி டேட் என்ன, சிவி ஸ்லாட் என்ன அப்படிங்கறத தந்திருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல உங்க நேம் வந்து எந்த ஃபேஸ்ல வருது, எந்த ஸ்லாட்ல வருது அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஃபேஸோட நேம் லிஸ்டும் தந்திருக்காங்க. அப் டு 13th வரைக்கும் நடக்குது. இதுல பிஆர்கோட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூலும் கொடுத்துருக்காங்க. சேம் பிளேஸ்ல தான் 13th அன்னைக்கு நடக்குது. அதோட டைம் ஸ்லாட் வந்து நீங்க பாத்துக்கோங்க. phase 2 எப்போ அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்துட்டு will be announced later அப்படிங்கிற டீடைல் கொடுத்துருக்காங்க. இங்க TNEA 2025 ஷெட்யூல்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த ஷெட்யூல் ப்ராசஸ் எப்பப்போ என்னென்ன டேட்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் நமக்கு தெரியும். அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்க்கு நமக்கு 9/6/2025 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ரேண்டம் நம்பர்னா என்ன, அது எதுக்காக அசைன் பண்றோம், இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். அசைனிங் ரேண்டம் நம்பர் வந்து என்னைக்கு நடக்கும்னா 11/6/2025. டிஎஃப்சிஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல சர்டிபிகேட்ஸ் வெரிஃபை பண்றதுக்கு உண்டான டேட்ஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா 10/6/2025 இருந்து 26/2025 வரைக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 27/6/2025. இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது கிரீவன்சஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து அது எங்க ரிப்போர்ட் பண்ணலாம்னா டிஎஃப்சிஸ் உங்க பக்கத்துல இருக்கிற ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல இன் பர்சன் நீங்க போய் இந்த கிரீவன்ஸை ரெட்ரஸல் பண்ணலாம். அதுக்கு உண்டான டேட் வந்து ஒரு 1 வீக் கொடுப்பாங்க. 28/6/2025 இருந்து 2/7/2025 வரைக்கும் அப்படின்னு இந்த டேட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்ல
7.5%, 7.5%ங்கிறது 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடக்கிற கவுன்சிலிங். இந்த கோட்டா. இந்த 7.5% இருக்கிற ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கான கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் நடக்கும். அண்ட் தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்ல இருக்கிற ஜெனரல் கேட்டகரியில இருக்கிற 7.5ல வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் நடக்கும். இதுலயுமே அகடமிக்கு, வொகேஷனலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7.5% கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ +2ல பாஸ் ஆகாம சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்றாங்க இல்லையா கவுன்சிலிங், அவங்களுக்கு உண்டான சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கடுத்து SCA டு SC கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங் என்ன அப்படின்னா, SCAல ஃபில் ஆகாம இருக்கிற, அதாவது SC அருந்ததியர் இந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்ஸ்ல ஃபில் ஆகாம இருக்கிற வேக்கன்ட் சீட்ஸ SC சீட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதுல SC கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு கவுன்சிலிங்கோட வேரியஸ் ஸ்டேஜஸ். இதுக்கு உண்டான டேட்ஸ் வந்து நமக்கு பின்ன வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டை நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அபிஷியல் வெப்சைட்டான www.tneaonline.org வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சைடு TNEA கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நமக்கு இதுல கிடைக்கும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ், நெசசரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டியாச்சு. அடுத்து நம்ம கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண எல்லா அப்ளிகன்ட்ஸுக்குமே என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு ரேண்டம் நம்பர் வந்து அசைன் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் வந்து ஒரு டை பிரேக்கரா வந்துட்டு ஆக்ட் பண்ணும். இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 10 digit number assigned to all the applicants who have registered for this TNEA counseling. இதை வந்து ஒரு டை பிரேக்கரா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, லாஸ்டா இப்போ ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க கட் ஆஃப் மார்க்ஸ், இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. நீங்க பயோமேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க மேக்ஸ் மார்க்ஸ் அப்படியே வச்சுக்கணும். பிசிக்ஸ் மார்க்ஸ் 2ஆல டிவைட் பண்ணணும். கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் 2ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு 3 மார்க்ஸையும் ஆட் பண்ணிடணும். இதுதான் வந்துட்டு கட் ஆஃப். இதே வொகேஷனல் ஸ்ட்ரீமா இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் 1 படிச்சிருப்பீங்க, அந்த தியரி மார்க் பிளஸ் ப்ராக்டிக்கல் 1 அண்ட் ப்ராக்டிக்கல் 2 இந்த 3 மார்க்கையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணிடணும். இதுதான் உங்க கட் ஆஃப். இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மார்க்ஸுக்கு உண்டான கட் ஆஃப் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் வந்துட்டு ஒரே கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேரோட மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ் பெர்சன்டேஜை பார்ப்பாங்க. யாரு ஹையஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இஃப் இன் கேஸ் 2 பேருமே வந்துட்டு ஒரே கட் ஆஃப், ஒரே மேக்ஸ் மார்க்ஸும் 2 பேருமே ஃபார் எக்ஸாம்பிள் 95 வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தென் தேல் கோ டு பிசிக்ஸ் பெர்சன்டேஜ். பிசிக்ஸ் பெர்சன்டேஜும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்டோட பெர்சன்டேஜ் பார்ப்பாங்க. இப்போ மேக்ஸ், பிசிக்ஸ், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இந்த எல்லா பெர்சன்டேஜும் ஒன்னா இருக்கு, அவங்களோட ரேங்க் அதாவது கட் ஆஃபும் ஒரே மாதிரி இருக்குன்னா, தென் தேல் கோ டு கிளாஸ் 12ஓட பெர்சன்டேஜ். 12th அவங்க எடுத்த மார்க்ஸோட பெர்சன்டேஜ் பார்ப்பாங்க. யார் அதிக மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ இந்த எல்லா கேசஸும் வந்து சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யாரு வந்து ஓல்டரா இருக்காங்களோ, 2 பேத்துல யாரு ஏஜ் வைஸ் வந்து மூத்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இந்த எந்த கிரைட்டீரியாவுமே ஒர்க் அவுட் ஆகல,
ஒரே கட் ஆஃப் இருக்கு. மேத்ஸ் மார்க் ஒரே மாரி இருக்கு. பிசிக்ஸ் மார்க் ஒரே மாரி இருக்கு. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டோட மார்க் ஒரே மாரி இருக்கு. கிளாஸ் 12ஓட பெர்சன்டேஜும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு. ஏஜுமே சேம் அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம பிக்சருக்குள்ள வரும். இந்த ரேண்டம் நம்பர் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண பின்னாடி எல்லாருக்குமே ரேண்டமா என்ன ஆகும்னா சிஸ்டம் வந்து ஒரு நம்பர் அசைன் பண்ணிரும். இந்த 2 பேத்துல யாருக்கு ஹையஸ்டான ரேண்டம் நம்பர் இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல் அந்த ரிஜிஸ்டர் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்லுமே ஒரு 4 பேர் இல்லைன்னா 5 பேருக்கு தான் இந்த ரேண்டம் நம்பர் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது சொல்றோம். இட் இஸ் அ டை பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அசைனிங் ஆஃப் ரேண்டம் நம்பர்ங்கிற ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது வந்துட்டு த்ரூ ஆன்லைன் நடக்கும் அட் டிஎஃப்சிஸ். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் இது வந்து இன் பர்சன் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் வந்து 3 ஃபேஸஸா கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஃபேஸ்ல எந்த டேட்ல எந்த ஸ்லாட்ல நமக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டைம்ல அந்த கன்சர்ன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டு அந்த டேட்ல அந்த டைம் ஸ்லாட்ல போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அட்டென்ட் பண்ணணும். மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு டிஎஃப்சிஸ்ல ஆன்லைன் மூலமா அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணா போதும். ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன ஆகும்னா எலிஜிபிள் அப்ளிகன்ட்ஸ் எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க டிஎன்இஏ வெப் போர்ட்டல்ல. இப்ப ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண பின்னாடி ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா ஃபார் ரெட்ரஸிங் தி கிரீவன்சஸ். எனக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்ல சில கிரீவன்சஸ் இருக்கு, இதுல தப்பு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்துட்டு டிஎன்இஏ டிரெக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸ்க்கு போகலாம். ஆர்எல்ஸ் நியர்பை டிஎஃப்சிஸ்ல போய் நீங்க வந்து உங்க கிரீவன்ஸை வந்து ரெட்ரஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. அந்த ஆன்லைன்ல நடக்கிற அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து 3 ரவுண்ட்ஸா நடக்கும். இதுல வந்துட்டு அவங்க ரேங்க் பேசிஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தான் கவுன்சிலிங்லயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். நீங்க வந்து ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 3 டேஸ் நடக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எனி நம்பர் ஆஃப் காலேஜஸ் வேணும்னாலும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து 3 டேஸ் மார்னிங் 10 ஏஎம்ல இருந்து தேர்ட் டே 5 பிஎம் வரைக்கும் வந்துட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணலாம். இதுல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்க கட் ஆஃபுக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜஸை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்க கட் ஆஃப்க்கு கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? அந்த காலேஜஸை வந்து நெக்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்து இட் இஸ் ஷியோர் நீங்க கண்டிப்பா உங்க கட் ஆஃப்க்கு இது கிடைக்காம இருக்கவே இருக்காது, இது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றத வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில் பண்ணுங்க. அந்த மாதிரி 3 ஸ்டேஜஸா நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனமா பண்ணுங்க. 3 டேஸ்க்குள்ள கண்டிப்பா முடிச்சிருங்க. தேர்ட் டே 5 பிஎம்க்குள்ள முடிச்சிருங்க. அப்பப்போ நீங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணலாம். நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க என்னென்ன காலேஜுக்கு ப்ரியாரிட்டி தரீங்க, எதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறீங்க, எதை செகண்டா எடுத்துக்கிறீங்க, எதை தேர்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணலாம். பண்ணிட்டு சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போதைக்கு நீங்க என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்களோ அது சேவ் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் வித்தின் தீஸ் 3 டேஸ். லாஸ்ட் தேர்ட் டே ஈவினிங் 5 o'clock வந்துட்டு நீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்களோ அதுதான் வந்து ஃபைனல். அதோட வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லாக் ஆயிடும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்ன ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்ல வந்து நீங்க சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல அது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஆஃப்டர் தட் அலாட்மெண்ட் ஸ்டேஜ். இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு 6 ஆப்ஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. இந்த 6 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு 2 டேஸ் டைம் வந்து தருவாங்க. இந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த 6 ஆப்ஷன்ஸ் என்னன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இதெல்லாம் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட், அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்படிங்கிற 6 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து கொடுத்த சாய்ஸஸ்ல இப்போ எனக்கு அலாட் ஆயிருக்கிற இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நினைச்ச கோர்ஸ் தான் வந்திருக்கு, ஸோ நான் இந்த அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற கண்டிஷன். அக்செப்ட் பண்ணிட்டு நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்து அந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, இதுதான் நீங்க எய்ம் பண்ண காலேஜ் அண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துடலாம். பட் நீங்க கொடுத்த பின்னாடி நீங்க வந்து அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலைனாலோ, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலைனாலோ அது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த காலேஜ்ல சேர விருப்பம் இல்லை இந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்ததும் ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடணும். நீங்க அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னா, நீங்க அடுத்து வர ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கும் நீங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நீங்க அதை அட்டென்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். எனக்கு இப்ப கிடைச்ச சீட் வந்து சாட்டிஸ்ஃபைடு. இப்ப அலாட் ஆன காலேஜ் எனக்கு ஓகே தான். பட் நான் இதுக்கு முன்னாடி ப்ரியாரிட்டி கொடுத்த காலேஜஸ்ல சப்போஸ் வந்து எனக்கு வேக்கன்சி உருவாச்சுன்னா எனக்கு அதை தாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 5th பிளேஸ்ல கொடுத்துருக்கிறேன், அந்த சாய்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நானு இந்த 5th கிடைச்ச இந்த காலேஜ் அண்ட் கோர்ஸை நான் எடுத்துக்கிறேன். பட் நான் வெயிட் பண்றேன், இந்த மேல இருக்கிற 4 சாய்ஸஸ்ல ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்றேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆப்ஷன். இதை கொடுத்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்க டிஎஃப்சி சென்டருக்கு நம்ம போய் நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கும், 25,000 ஃபீஸ். அதை வந்து நம்ம பே பண்ணோம். இந்த பே வந்து எதுக்குன்னா அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு உண்டான அண்ட் தென் இப்போ கிடைச்ச அலாட்மெண்ட்டுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் ஃபீஸ். இது யாரு பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஇ ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கன்ஃபர்மேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் நம்ம டிஎஃப்சி சென்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலைனாலோ ஆர்எல்ஸ் ஜென்ரல் கேட்டகரியில வர்ற நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபீஸை பே பண்ணலைனாலோ என்ன மாதிரி கன்சிடர் பண்ணப்படும்னா, அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிடும். அண்ட் ஆல்சோ தே வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் தி ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இப்போ எனக்கு அலாட் ஆயிருக்கிற சீட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, நாங்க ஜாயின் பண்ண விரும்பவே இல்லை. பட் ஐ கேன் வெயிட். எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5th பிளேஸ்ல இருக்கிற சாய்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த சீட் எனக்கு கிடைச்சிருக்கு. பட் அதை நான் தெரியாம கொடுத்துட்டேன், அதை வந்து சேர எனக்கு விருப்பம் இல்லை. சப்போஸ் மேல கொடுத்திருக்கிற அந்த 4 காலேஜஸ்ல அந்த கோர்சஸ்ல ஏதாவது கிடைச்சா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கறத கொடுக்கலாம். நீங்க வந்துட்டு ஹையர் ஆர்டர்ல கொடுத்திருக்க சாய்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் வந்துட்டு இப்போ கிடைச்ச சீட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அண்ட் ஆல்சோ அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கவும் எனக்கு வந்து விருப்பம் இல்ல. அப்வர்ட் மூவ்மெண்ட்லயும் நான் வந்து சரியான சாய்ஸஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து இந்த ரவுண்டை டிக்ளைன் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கலாம். இந்த தப்பு எப்ப நடக்கும்னா, நம்ம சரியா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணாம நம்ம ஒருவேளை மத்தவங்க கிட்ட குடுத்தோ, நமக்கு சரியா தெரியாமையோ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இது நடக்கும். அதிகமான கட் ஆஃப் இருக்கிற பசங்க கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரியா சாய்ஸ் ஃபில் பண்ணாததுனால டிக்ளைன் கொடுத்துட்டு, கம்மியான கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இந்த கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கவனமா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா டிக்ளைன் அண்ட் குவிட். இது வந்து என்னன்னா, எனக்கு இப்ப கொடுத்திருக்க சீட், அலாட் ஆன சீட் எனக்கு வேண்டாம், அண்ட் ஆல்சோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க. நான் சும்மா தான் அட்டன் பண்ணேன், எனக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்துட்டு இதை டிக்ளைன் பண்ணிக்கிறேன், நான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருந்து குவிட் ஆயிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த டிக்ளைன் அண்ட் குவிட்டை கொடுக்கலாம். ஃபைனல் ப்ராசஸ் என்னன்னா அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சாய்ஸஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க, கம்மியான நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் தான் ஃபில் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த ஆப்ஷன் வரும். இப்போ அதனாலதான் நீங்க வந்து எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்க கொடுத்த சாய்ஸஸ்ல வந்து சீட் வேக்கன்சி இல்ல, உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கலாம். இப்போ சீட் அலாட் ஆகல, ஆனா வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் ஆப்ட் பண்ணிருக்கிறதுக்கும் ஹையரா நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த இதுல நான் அப்வர்டு மூவ்மெண்ட் வந்து ஆப்ட் பண்றேன். இப்போ அதுல கிடைச்சா நான் வந்து சேர்ந்துக்குவேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்ப உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அப்வர்ட் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 6 ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் தி அலாட்மெண்ட் ப்ராசஸ். இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ்ல அவங்க கொடுத்த டைமுக்குள்ள காலேஜஸ்க்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், ஆர்எல்ஸ் டிஎஃப்சிஸ்க்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதவங்களோட சீட்ஸை வந்து வேக்கன்ட் சீட்ஸா கன்சிடர் பண்ணி அப்வர்டு மூவ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஆப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த சீட்ஸை வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ கவனமா அவங்க கொடுத்த டைமுக்குள்ள நீங்க வந்துட்டு கன்சர்ன் பிளேசஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. இதுதான் கம்ப்ளீட் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர். நோட்டிஃபிகேஷன் வரும், ரிஜிஸ்டர் பண்ணணும், அண்ட் தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும், நமக்கு ரேண்டம் நம்பர்ஸ் அலாட் ஆகும். அலாட் ஆன பின்னாடி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டிஎஃப்சிஸ்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் பர்சன் நடக்கும். அண்ட் தென் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தா நம்ம ரெட்ரஸ் பண்ணலாம். எங்க போய் ரெட்ரஸ் பண்ணணும்னா டிஎஃப்சிஸ்ல போய் நம்ம ரெட்ரஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்ல அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம அந்த 6 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 6 ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். நம்ம கன்சர்ன் காலேஜஸ்ல போய் அட்மிஷன் போடணும். அலாட்மெண்ட் ப்ராசஸ்ல நமக்கு வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் ஒரு 6 ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுல சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோம்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறத சூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கன்சர்ன் காலேஜுக்கு போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணி பேமெண்ட் கட்டிடணும். சப்போஸ் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்திருந்தோம்னா நம்ம டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க டிஎஃப்சிஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு உண்டான ஃபீஸை வந்து பே பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஃபீஸ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பே பண்ணா போதும். இப்போ டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்திருந்தோம்னா நம்ம கரண்ட் அலாட்மெண்ட்டை நம்ம டிக்ளைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தி அப்வர்ட் மூவ்மெண்ட். இப்போ டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த ரவுண்டு டிக்ளைன் பண்ணிட்டோம், அதனால நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல எகெயின் ஃப்ரம் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்துட்டு எல்லா ப்ராசஸும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்த கரண்ட் அலாட்மெண்ட்டை நான் டிக்ளைன் பண்ணிடுறோம், அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருந்தே நம்ம குவிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நான் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றேன், அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் பண்ற தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எகெயின் ஃப்ரம் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எல்லா ஸ்டெப்ஸையுமே நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். இப்போ ஒரு ரவுண்ட்ல கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் 3 டேஸ் பண்ணுவோம். அப்போ அலாட்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு வந்து 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இந்த 2 டேஸ் டைமுக்குள்ள நம்ம இந்த 6 ஆப்ஷன்ஸ்ல எது வேணாலும் தரலாம். இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிடணும். இதை நம்ம பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சீட் வந்து வேக்கன்ட் சீட்டோட சேர்ந்துரும்.
இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வர்டு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்துட்டு பக்கத்துல இருக்க டிஎஃப்சிக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணணும். அங்க போயி ஃபீஸ் பே பண்ண தேவை இருந்தா நான் வந்து பே பண்ணணும். நான் டிஎஃப்சிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னோட சீட் வந்து வேக்கன்ட் சீட்டோட போய் சேர்ந்துரும். இப்போ டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் குடுத்தாலோ, அப்வர்ட் ஆர் மூவ் டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் குடுத்தாலோ, நான் வந்து அப்வர்ட் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணணும். யாரெல்லாம் அப்வர்ட் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணணும்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்த இந்த 3 பேருமே என்ன பண்ணணும்னா, அந்த அப்வர்ட் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணணும். சப்போஸ் நமக்கு இப்படி யாராவது ஜாயின் பண்ணாம வந்து நமக்கு வேக்கன்சி விழுந்தாலோ, டிஎஃப்சிக்கு ரிப்போர்ட் பண்ணாம நமக்கு வேக்கன்சி விழுந்தாலோ, இந்த வேக்கன்சிஸ்ல நமக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா, நமக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் மூலமா நம்ம ஆப்ட் பண்ண அந்த ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்த அந்த காலேஜஸ்ல நமக்கு வந்து சீட் கிடைக்கலாம். அப்படி அலாட் ஆச்சுன்னா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணிட்டு, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். இப்போ டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் குடுத்துட்டா, ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். டிக்ளைன் அண்ட் குவிட் குடுத்துட்டா, நான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருந்தே குவிட் பண்ணிடுறேன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஒரு ரவுண்டுக்கு உண்டான கம்ப்ளீட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் 3 டேஸ்க்குள்ள பண்ணிடுங்க. அந்த 3 டேஸ்ல அந்த தேர்ட் டே 5 PM பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. சாய்ஸ் ஃபில் பண்றப்ப கவனமா உங்களுக்கு எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படிங்கறத பார்த்து உங்களோட கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி உங்க கட் ஆஃப் விட அதிகமான கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ற காலேஜஸ் கிடைக்காதுன்னு நீங்க ஃபீல் பண்ற காலேஜஸை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஓகே கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிற காலேஜஸை செகண்ட் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற காலேஜஸ நீங்க வந்து ஃபைனலா ஃபில் பண்ணுங்க. உங்களால எவ்வளோ காலேஜஸ் முடியுமோ அவ்வளோ காலேஜஸ் வந்துட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் தென் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ல அந்த கொடுத்திருக்க 2 டேஸ்ல இந்த 6 ஆப்ஷன்ல நீங்க எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி காலேஜ்லயோ டிஎஃப்சி சென்டர்ஸ்லயோ நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டேட் கொடுத்திருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள கரெக்டா போய் ஜாயின் பண்ணிருங்க. நல்லபடியா வந்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்கலாமா ஆர்எல்ஸ் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற ப்ராசஸை நல்லா கவனமா யோசிச்சு செய்யுங்க. அவ்வளவுதான். இன்ஜினியர்ஸ் ஹாவ் அ டிசீஸ் கால்ட் ஆசம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆசம். யூ ஆர் கோனா பி great engineer, and all the best for this counseling process, and we hope you will get the best engineering college that you need.